ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலை. மீண்டும் இந்த வாரம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து மொனோ ரயில் ட்ரெயின் எடுத்து புக்கிர் பின்தாங் தான் போகிறோம். எதுக்கு புக்கிர் பின்தாங் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸு. ஸோ இது வந்து வீட்டுக்கான பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட கம்ப்யூட்டருக்கு, அதாவது வந்து நம்மளோட லேப்டாப்புக்கு வந்து சார்ஜர் வாங்க வந்து போய்கிட்டுருக்குறோம். ஸோ இங்கே புக்கிர் பின்தாங்கில் வந்து ஸ்பெஷலாக அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கான சார்ஜரு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ நிறைய ஷாப்பும் இருக்குது நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து வந்து கிளம்பியிருக்கோம் அப்படின்னா வந்து சவுக்கிட் மொனோ ரயிலில் தான் வந்து நம்ம கிளம்பி போய்கிட்டுருக்குறோம். இதுக்கு அடுத்து வந்து 4 ஸ்டேஷனு, 4வது ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கணும், புக்கிட் பின்தாங் ஸ்டேஷனு. ஸோ எங்கள் புக்கிர் பின்தாங்கில் வந்து கம்ப்யூட்டர் திங்ஸ் மட்டும் இல்லை, மொத்த ஐடி திங்ஸும் வந்து அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். மொபைல்ஸு, அப்புறம் வந்து கேமரா, இந்த மாதிரி வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, சிபியு இதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே வாங்கலாம். இங்கே வந்து நிறைய வந்து குட்டி குட்டியாக வந்து ஷாப் இருக்கும். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம வந்து நல்லா சாய்ஸ் பண்ணி வாங்குறதுக்கு ப்ரைஸும் வந்து அங்கே நல்ல ப்ரைஸாக இருக்கும். இப்போ வந்து மற்ற இடத்துலையும் கிடைக்காது அப்படின்னு இல்லை. பட் அங்கே வந்து மேபி வந்து ஒரு 3-4 கடை அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் நம்ம பார்க்கணுமா இருந்தால் வந்து இன்னும் ஒரு ஏரியாவுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ நம்ம புக்கிர் பின்தாங் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு பிரிட்ஜு வந்து கனெக்ஷன் ஆகும். அங்கேருந்து வந்து நம்ம சுங்காய்வா பிளாசா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கேயே வந்து லிஃப்ட் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு லிஃப்ட் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு மால், அதாவது வந்து லோயர் பிளாசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். இது வந்து சுங்காய்வாங் பிளாசா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து டைரெக்டாக வந்து நம்ம அங்கே போகிறது மாதிரி வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து எல்லா மாதிரியான திங்ஸ், ஐடி திங்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வாங்கலாம். நான் சொன்னது மாதிரி வந்து லேப்டாப்புக்கான திங்ஸு, அப்புறம் சிபியு, அப்புறம் வந்து கேமரா, மொபைலு, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஈஸியாக அங்கே வந்து வாங்கலாம். ஸோ நான் சொன்னது மாதிரி வந்து நம்ம ஜஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து ரிப்பேரிங் சென்டரும் இருக்குது. நம்ம வந்து மொபைலோ இல்லை வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்பு வந்து ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் வந்து இங்கே நிறைய வந்து ஷாப் இருக்குது நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னா வந்து சார்ஜர் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நாங்கள் என்ன லேப்டாப்புக்கு வந்து சார்ஜர் வாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா வந்து டெல் பிராண்டுக்கு தான். ஸோ இது வந்து நான் முக்கியமாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது டெல் பிராண்டு வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டெல் ஷாப் வந்து ஆக்சுவலி வந்து கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்ததுக்கு வந்து தெரியல. அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் கவுண்டரில் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டெல் பிராண்டு வந்து இப்போ டோட்டலியாக மலேசியா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அப்படி நம்ம வாங்குறதா இருந்தால் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து நம்ம வாங்க முடியும். வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து ஆன்லைனில் தான் வந்து புக் பண்ணி அந்த சர்வீஸ் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதாவது டெல்லு ப்ராடக்ட் வந்து நம்ம வச்சுருக்குறோம், லேப்டாப் வச்சுருக்குறோம். ஸோ அப்புறம் வந்து ஜஸ்ட்டு வாரண்ட்டி இல்லாத வேறு பிராண்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்தது சார்ஜரை நம்ம உடனே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு காரணத்துக்காக. ஸோ டெல்லு பிராண்டு வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன நியூஸ் மாதிரி. ஸோ இப்போ வந்து சர்வீஸு வந்து எல்லாமே ஆன்லைனில் தான், நேராக வந்து நம்ம ஷாப்பு பார்த்து வாங்க முடியாது. ஸோ நம்மளோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சுது. அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு அரபியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் வந்து வந்துட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் வந்து இங்கே வந்திருக்கிறோம், நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அகெயின் வந்து இங்கே வந்திருக்கிறோம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு தான். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வரும்போது வந்து இந்த அளவுக்கு வந்து உள்ளுக்கெலாம் நம்ம வந்து டைனிங் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட்டு பேக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து அவங்கள வந்து நல்லா ரெனோவேஷன்லாம் செஞ்சு நல்லா உள்ளுக்கு வந்து நம்ம டைனிங் பண்ணுற மாதிரி இருக்குது. மெனுலாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சண்டே வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட்டு ஒரு சார்ஜர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்டு, ஸோ இனிதே வந்து அன்றைய சண்டே வந்து முடிந்தது. ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ எண்டிங் பண்ணிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ஒரு சீனா, பாய்.